ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ட்ரேடிங்குடைய ரியாலிட்டி விஎஸ் மித் வந்து பார்க்க போறோம். ட்ரேடிங்னாலே நிறைய பேருடைய மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரேடிங் குள்ளார இன்னைக்கு லேர்ன் பண்ணிட்டு நாளைக்கு மணி மேக் பண்ணலான்றது நிறைய பேருக்கான மைண்ட் செட் இருக்கும். பட் இது ரியல் ட்ரேட் கிடையாது. மூவில வேணா ஒரு சாங்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகிற போல ஷோ பண்ணுவாங்க. பட் ட்ரேடிங்ல கண்டிப்பா ஆக முடியாது. ட்ரேடிங்ன்றது ரியாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்லெஸ் நைட், டிப்ரெஷன், நம்ம கிட்ட ட்ரேட் பண்றதுக்கான கேபிட்டலே இருக்காது. இதே போல பல ஸ்ட்ரகிளை தாண்டி தான் ட்ரேடிங்கை சக்சஸ் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 2, 9 to 5 ஜாபை வந்து குவைட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங் வந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய மித்தா இருக்கு. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா 9 to 5 ஜாபை நீங்கள் குவைட் பண்ணிட்டு ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பார்க்காம கமிட்மெண்ட்டாக பார்ப்பீங்க. மந்த் அண்ட் மந்த்தில் எப்படி உங்களுக்கு மந்த்லி சேலரிஸ் வருதோ அதே போல் ட்ரேடிங்கில் உங்களுக்கு மணி வரணுன்றதுனால குயிக்காக ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவீங்க. அந்த குயிக்காக மேக் பண்ணக்கூடிய டிசிஷன் உங்கள் அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரேடிங்கை என்றைக்குமே நீங்கள் கெரியராக சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கில் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைம் கெரியராக நீங்கள் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணலாம். ட்ரேடிங் எங்கேயுமே போகாது. மண்டே டு ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் குவைட் பண்ணிட்டு வரக்கூடிய ஜாப் அகைன் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமான்றது பார்த்தீங்கன்னா அதுதான் டவுட்டாக இருக்குமே தவிர ட்ரேடிங் எங்கேயுமே போகாது. நீங்கள் ஒன்ஸ் இதில் ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 9 to 5ல மேக் பண்ணுற மணியை விட இங்கே அதிகமாக மேக் பண்ணுறீங்க, கன்சிஸ்டன்சியாக மேக் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ட்ரேடிங்கோடைய ஃபுல் டைம் கேரியராக சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய 9 to 5 ஜாபை வந்து வெயிட் பண்ணலாம். மித் நம்பர் 3, நீங்கள் எல்லா விதமான ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். அதாவது நீங்கள் கிரிப்டோ ட்ரேடர், ஃபோரெக்ஸ் ட்ரேடர், ஸ்டாக் ட்ரேடர் எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது ரியாலிட்டி கிடையாது. ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். ஃபோரெக்ஸ்னா ஃபோரெக்ஸில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். கிரிப்டோனா கிரிப்டோவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லா செக்மெண்ட்லையும் நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூசிங் பார்ட்டில் இருப்பீங்க. உங்களால் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். பாயிண்ட் நம்பர் 4, ட்ரேடிங். இப்போ நம்ம ட்ரேடிங்குள்ளார நம்ம என்டர் ஆகுறோம் அப்படின்னா லாட் ஆஃப் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய மித்தா இருக்குது. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா எந்த இண்டிகேட்டருமே அட் த எண்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களோட ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் உங்களை ட்ரேடிங்கில் லாங் டேர்முக்கு கொண்டு போகும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே விட்டுட்டு உங்கள் கான்செப்டில் நீங்கள் மாஸ்டர் ஆக பார்க்கணும். அதுதான் ரியாலிட்டி. நெக்ஸ்ட் மித் என்ன அப்படின்னா நிறைய பேர் உங்களுடைய கேபிட்டலுக்கு அவங்க மந்த்லி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு அவங்க ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் தருவாங்க. காப்பி ட்ரேடிங் இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்கிங் இருக்கட்டும், இதே போல் நிறைய கான்செப்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அவங்க உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணி தருவாங்கன்ற மித்தில் இருக்கீங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ரியல் ட்ரேடர் யாருக்கிட்டையுமே ஃபண்டு வாங்கிட்டு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ரியல் ட்ரேடர் அவங்கவுங்க ஃபண்டில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய கேபிட்டலுக்கு நீங்கள் தான் கேரண்டியாக இருக்கணுமே தவிர உங்களுடைய கேபிட்டலை இன்னொரு பர்சனை கொடுத்தோ இல்லை அவங்கள ட்ரேட் பண்ண சொல்லியோ அதில் ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணீங்க அப்படின்னா அட் எண்டில் நீங்கள் லாஸ்ட்டில் தான் முடிப்பீங்க. நெக்ஸ்ட் மெத்து, ப்ராஃபம்னாலே ஸ்கேம்ன்றது நிறைய பேருடைய மைண்ட் செட் இருக்குது. ப்ராஃபம்னா ஃபண்டட் அக்கௌண்ட், இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் நமக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் பேசியிருக்கேன். ப்ராஃபம்னாலே மித்து, அது ஸ்கேம்ன்றது நிறைய பேர் வந்து வீடியோஸ் ஆல்சோ போஸ்ட் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கிட்டையுமே பெரிய கேபிட்டல் இருக்காது. நம்ம ஒரு ஹியூஜ் கேபிட்டல் வச்சு தான் இதில் பெரிய மணி மேக் பண்ண முடியும் தவிர நம்மகிட்ட கேபிட்டல் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ரியாலிட்டியே ப்ராஃபம் தான். அந்த ப்ராஃபமில் கண்டிப்பாக நீங்கள் மணி மேக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராஃபம் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் சில ஸ்கேம்ஸ் இருக்குது தான். பட் என்டையர் ப்ராஃபமே நம்ம ஸ்கேம்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ராஃபம் ஸ்கேம் பண்ணுறாங்களா இல்லையான்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ப்ராஃபம் மேட்ச் வெப்சைட்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் லிஸ்டடான ப்ராஃபம்குள்ளார நீங்கள் என்டர் ஆகி ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் மித் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ட்ரேடிங்கோடைய ஸ்ட்ராட்டஜியை ப்ளேம் பண்ணுறாங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை விட ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான் பெட்டர், ஸ்மார்ட் மணி கான்செப்டை விட ஐசிடி கான்செப்ட் தான் பெட்டர்னு சொல்லிட்டு 1 by 1 ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்விட்ச் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அட் எண்டில் அடுத்தது என்னன்னு அவங்க தேடுவாங்க தவிர அட் எண்டில் அவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது.
ஈஸியாக ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் ப்ராஃபிட் பண்ண எத்தனையோ ப்ராஃபிட் ட்ரேடர் இருக்காங்க. அட்வான்ஸ் லெவலான ஐசிடி ட்ரேட் பண்ணிட்டு ஒரு 100 அக்கௌண்ட் கூட கிராக் பண்ணாத நிறைய ட்ரேடர்ஸ் ஆல்சோ இருக்காங்க. இதில் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். ப்ரூஸ் லீ ஒரு குவாட்ஸில் சொல்ல போது 10,000 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கிக்ஸ் தெரிஞ்சவங்களை பார்த்து பயப்படுறதை விட ஒரே கிக்கை 10,000 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களை பார்த்து தான் நான் பயந்துருக்கேன், வியப்பாக பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாஸ்டர் பண்ணுங்கள். அதில் டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணிங்கனாலே போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இதோட மித்து என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது கிடையாது. ரியாலிட்டி ஈவன் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணால் கூட ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் ஐசிடி லேர்ன் பண்ணால் கூட ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணால் கூட உங்ககிட்ட ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியாது. இன்னும் சில பேருடைய மித்து என்ன அப்படின்னா, மல்டிப்ளை ஆஃப் கரன்சிஸ், மல்டிப்ளை ஆஃப் ட்ரேட்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும்னு ஒரு மித்து இருக்குது. பட் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவர் பிரதீப் செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சிங்கிள் கரன்சி USD மட்டுமே பேஸ் பண்ணி 100 அக்கௌண்ட் பேஸ் 1 பேஸ் 2 ட்ராக் பண்ணிட்டு லைவ்ல ஆல்சோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. அதோடைய ஸ்க்ரீன் ஷேரிங் ஆல்சோ நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக 8/8/2025 பேஸ் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு யுவான்டெக்கலுடைய 100 அக்கௌண்ட். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3% வந்து லைவ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் USD மட்டும்தான் ட்ரேட் பண்ணியிருக்காரு, வேறு எந்த கரன்சியுமே ட்ரேட் பண்ணலை. இது வரைக்கும் அவர் லைவ் அக்கௌண்ட் எடுத்திருக்க ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரேட்ஸில் வந்து அவர் 3% ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. இன்னும் ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ், ஃபோரெக்ஸோட ரிலேட்டடான வீடியோஸ், ப்ராப்ளம் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.